எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வருமான வரி பத்தி ஒரு தெளிவான ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலி ஓகே தான். பட் இதுல முதல் தடவை வரி கட்ட வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வருமான வரி எந்த அளவு வருமான வரி கட்டுற அளவுக்கு வருமானம் வந்து கட்ட வராங்க அப்படின்னா அவங்க வந்து சரியான வழிகாட்டுதல் படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு அவங்களோட இந்த வரி வந்து கரெக்டா போகும். அதாவது வரி மிச்சம் பண்றதுன்னு வந்து கரெக்டா மிச்சம் பண்ணுவாங்க. பட் தவறான வழிகாட்டுதல் நிறைய இருந்தது அப்படின்னா அவங்களால கரெக்டா பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்னென்ன விதமான தவறான வழிகாட்டுதல் வந்து நம்ம வருமான வரி புதுசா கட்ட வரவங்களுக்கு நடக்குது? இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லாம இருக்கும். இந்த ஃபார்ம் 69 தெரியாம இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிக்ளரேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடும், சில நேரங்கள்ல இன்கம் டேக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் மாதிரி எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ள நீங்க அவங்களுக்கு வந்து உங்களுடைய விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ஆடிட்டர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி வரியை கட்டணும், எந்த மாதிரி சர்வீசஸ் அவங்க கொடுக்குறாங்க, நீங்களே வந்து வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்களுடைய சேலரி ஸ்லிப்பை கேட்பாங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கேற்றபடி உங்களுக்கு வந்து அவங்களே வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல நானே சொந்தமா கட்டணும், நானே சொந்தமா இந்த டேக்ஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த போர்ட்டல் ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் வெப்சைட்ல போங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா டெமோ எல்லாம் இப்போ கொடுக்குறாங்க. யூடியூப்ல வந்து லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி ஃபைல் பண்ணணும்ன்றதுக்கு வந்து எக்கச்சக்க வீடியோஸ் கொட்டி கிடக்கு. அதே போல இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எப்படி நீங்க ஃபைல் பண்ணணும் இன்கம் டேக்ஸை அப்படின்றது, எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி டேட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில வெப்சைட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா வந்து டிரான்ஸ்லேஷனும் செய்யறாங்க, மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. அது வழியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கான்செப்ட்ஸை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அரசாங்க வெப்சைட்ஸ்ல மேக்சிமம் எல்லா வெப்சைட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழிபெயர்ப்பு ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. இப்போதான் நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவசியமா இந்த வீடியோஸை நீங்க போய் பாருங்க. இன்கம் டேக்ஸை பத்தி ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போக தான் செய்றீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளம் கிடைக்கதான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வரி கட்டதான் போவீங்க. அதனால அதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும். நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.